மச் ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு, உங்களோட சேர்ந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னோட நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை மாதிரியே எனக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்கூலுக்கு வரும்போது இந்த ஸ்கூல் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி எத்தனை குழந்தைங்க அதிகமாகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது அந்த குழந்தைங்களோட திறமையும் அவங்களோட கல்வியும் எவ்வளோ அதிகமாக மேம்பட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது இல்லையா? ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு, உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இருக்கா? நிச்சயமாவா? அப்படி இருந்ததுன்னா உங்களோட சந்தோஷத்தை கைத்தட்டல் மூலமா வெளிப்படுத்தி காட்டுங்க பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. வாழ்க்கையில் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 3-4 விஷயம் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நம்மளோட பல விஷயங்களை நம்ம அதை மறந்து போயிடுறோம் இல்லையா? அதை கொஞ்சம் உங்களுக்கு இன்னைக்கு ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம குழந்தைங்க வாழ்க்கையில் என்ஜாய்மெண்ட்டோட ரொம்ப என்ஜாயபிளாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா 3 விஷயம் 4 விஷயம் தேவை. நம்பர் 1, எஜுகேஷன். கண்டிப்பாக ஒரு நல்ல எஜுகேஷன் தேவை. அப்படி இருந்தால் லைஃப் என்ஜாயபிளாக இருக்கும். நம்ம நல்ல எஜுகேஷனை கொடுத்துட்ருக்கோமா? குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமா? நீங்கள் உங்கள் குழந்தைக்கு நல்ல எஜுகேஷனை கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துக்கலாம். அது உங்களுக்காக, உங்கள் குழந்தைகளுக்காக நான் நினைக்கிறேன். நீங்கள் கொடுக்குற கைத்தட்டல் உங்களோட நம்பிக்கையும் உங்களோட குழந்தை மேலே நீங்கள் வச்சிருக்கிற எதிர்காலத்தையும் இப்போ காமிக்க போகுது எங்கள் எல்லாருக்கும். சரியா? 2வது அப்படின்னா எஜுகேஷனுக்கு அடுத்தது எம்ப்ளாயபிலிட்டி. வெறும் படித்தா மட்டும் போதாது. இன்றைக்கெல்லாம் லைஃப்பில் இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு வேலை இருக்கணும். ஏதோ ஒரு வேலை, அது ஆண்டர்பிரனர்ஷிப்பாக இருக்கலாம், அதாவது ஏதாவது ஒரு தொழிலாக இருக்கலாம், இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டு ஏதாவது ஒரு ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ வேலை பார்க்கணும். அப்போ தான் வாழ்க்கை கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா? வேலை இல்லாமல் இன்றைக்கெல்லாம் இருக்க முடியாது. கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க நாளைக்கு ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அதுக்கான ஒரு சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எஜுகேஷன் கொடுத்துட்டோம். 2வது அவங்க நல்லா தன்னோட காலில் சுயமாக நிற்கிறதுக்கான ஒரு சக்தியை நம்ம கொடுக்கணும். கொடுக்கலாமா? அப்படி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு பெரிய கைத்தட்டல் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு அவங்களோட சொந்த வாழ்க்கையில் தானாக நிற்கிறதுக்கான சப்போர்ட்டை கொடுப்போம் அப்படின்னு. கொடுக்குறீங்களா? கம்மியாக தெரியுது. அப்போ கொஞ்சம் பேரண்ட்ஸ் தான் கொடுக்குறீங்க நான் நினைக்கிறேன். 3வது விஷயம் ரொம்ப 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 முக்கியம். எஜுகேஷன் ஆண்டர்பிரனர்ஷிப்பை தாண்டி என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கரேஜ்மெண்ட். லைஃப்பில் என்கரேஜ்மெண்ட் பண்ணணும். யார் பண்ணாலும் சரி, நம்ம குழந்தை பண்ணாலும் சரி, பக்கத்து வீட்டு குழந்தை பண்ணாலும் சரி, இதோ இந்த மாதிரியான ஒரு நல்ல ப்ரோக்ராமை நடத்திட்டு இருக்கிற டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, அதுக்காக மெனக்கெட்டு உழைச்சிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இதுக்கு பின்னாடி இருந்துட்டு இருக்காங்க இல்லையா? இந்த லைட்டிங்லேருந்து, இந்த மியூசிக்லேருந்து, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாம் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டீங்க, நான் பார்த்தேன். எப்படி ஒரு சூப்பரான ஒரு மியூசிக்கல் கான்செப்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே நிறைய பேர் உழைச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ இன்னைக்கு நீங்கள் நம்புங்க, வாழ்க்கையில் நம்ம எப்பெல்லாம் இந்த என்கரேஜ்மெண்ட்டை நம்ம கொடுக்குறோமோ, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளருங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு நீங்கள் என்கரேஜ் நல்ல விஷயத்துக்கு பண்ண 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 கண்டிப்பாக நம்மளோட குழந்தைங்க எதிர்காலத்தில் ஒரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இன்னைக்கு நான் உங்களோட சேர்ந்து இன்னைக்கு நம்ம குழந்தைங்களோட ப்ரோக்ராமை பார்க்க போகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு மற்ற குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க, என்கரேஜ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். அது எல்லாருக்கும் தெரியும், பெரியவங்க சொன்னது நம்மளும் நம்புறோமா? அப்போ ஒரு பெரிய கைத்தட்டல் நீங்க அரசு பள்ளி எல்லாத்துக்குமே கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களோட திறமை அவங்களுக்கு நிச்சயமா இன்னைக்கு நிறைய பேசினாங்க. நம்மளோட பிஓ சார் பேசினாரு, மேடையில் இருக்கிற மல்லிகா மேடம், இன்னும் அவங்க சார் எல்லாருமே பேசினாங்க. அப்போ எல்லாருக்கும் நீங்க கவனிச்சிருப்பீங்க, பெரிய பெரிய மனிதர்கள் நம்ம நாட்டுக்காக, சமுதாயத்துக்காக, சமூகத்துக்காக உழைச்ச அத்தனை மனிதர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளியிலிருந்து படித்து வந்தவங்க தான். அவங்க தான் ஒரு பெரிய லீடர்ஸாக இருந்திருக்காங்க, பெரிய தலைவர்களாக இருந்திருக்காங்க, நாட்டுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க, மக்களை பற்றி சிந்திச்சுட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க நாளைக்கு ஒரு பெரிய லீடராக வர்றதுக்கான திறமை இருக்கு. ஸோ அரசு பள்ளி மாணவர்களின் அடையாளம் அப்படிங்கிறது அவங்களோட திறமை அப்படிங்கிறத நீங்க நம்பினீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் என்கரேஜ்மெண்ட் நம்ம கொடுக்கலாமா?
அடுத்தது அரசு பள்ளி ஆசிரியர்கள், அவங்களோட அடையாளம் என்னன்னு தெரியுமா? அரசு பள்ளி ஆசிரியர்களோட அடையாளம் அப்படின்னா என்ன நீங்க சொல்வீங்க? எனிவன்? யாராவது? யாருமே இல்லையா? மனசுக்குள்ளே சொல்லக்கூடாது, வெளில சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். அரசு பள்ளி ஆசிரியர்களின் அடையாளம் என்னவா இருக்கும்? ஏதாவது இல்லையா? நான் சொல்றேன், நம்பினீங்கன்னா கை தட்டலாம். பொறுமை. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்குன்னு இருக்கிற அந்த பொறுமை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அவங்களோட அடையாளம். எங்கேயும் அடிக்காம நம்ம வீட்டில் நம்ம ஒரு குழந்தைய சமாளிக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு நாள் லீவ் விட்டாலே இத்தனை குழந்தைங்களை, ஏன்னா பண்டல் ஆஃப் எனர்ஜி அவங்க கிட்ட இருக்கு. அவ்வளோ குழந்தைங்களையும் சமாளித்து அவங்களை கொண்டு போறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து பொறுமை தான் ஒரு பெரிய அடையாளமா இருக்கு. ஸோ அவங்களுக்கான என்கரேஜ்மெண்ட்டை இப்போ நீங்கள் கொடுத்தே ஆகணும். நம்மளோட தலைமை ஆசிரியர் சரி, அவங்களோட கூட இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை ஆசிரியர்களுக்கும் நம்ம ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் கொடுப்போம். அடுத்தது, இந்த அரசு பள்ளி மாணவர்களோட அடையாளம் திறமைன்னு சொல்லிட்டேன். அந்த அரசு பள்ளி மாணவர்களோட பெற்றோர்களோட உங்களோட அடையாளம் என்ன அப்படின்னு நீங்க நம்புறீங்க? இல்ல தெரியுமா உங்களோட அடையாளம் என்ன? அரசு பள்ளி மாணவர்களோட பெற்றோர்களின் அடையாளம் கடமை. பாருங்க, உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு வாழ்க்கையில. நமக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னா, டீசெண்டா வாழணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய சங்கடங்கள் சோதனைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி தனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் தான் குழந்தைக்கு கொடுக்கணும்னு நினைச்சு நீங்க அத்தனை பேருமே உங்க குழந்தைய வந்து ஒரு நல்ல பள்ளியை இங்க தேர்ந்தெடுத்து, எத்தனையோ ஸ்கூல் இருக்கு, ஆனாலும் இந்த காஜாப்பட்டில இருக்கிற நல்ல ஸ்கூல்ல சேர்த்து அந்த குழந்தைங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு, இப்ப சொல்லிட்டு இருந்தாங்கல்ல பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான உங்களோட ஆதரவை உதவியை உறுதுணையா இருந்து கொடுத்துட்டு இருக்கிற கண்டிப்பா நீங்க எல்லாருமே அதுக்கு வந்து கடமைக்கான அடையாளம் அப்படின்னு நான் நம்புறேன். அரசு பள்ளி மாணவர்களோட பெற்றோர்களோட அடையாளம்ங்கிறது கடமை தான். ஸோ உங்களோட கடமைக்கு எங்களோட சல்யூட், ஒரு பெரிய சல்யூட். இதையெல்லாம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, நம்ம குழந்தைங்களோட திறமை அதெல்லாம் சேர்ந்து கண்டிப்பா பார்த்தீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு ஒரு வளமையான இனிமையான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. நம்புவோம், அது நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த பள்ளி இவ்வளவு பெருசா வர்றதுக்கு வந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு தலைமை சரியா இருந்தால் தான் எப்பொழுதுமே அதுக்கு பின்னாடி நிறைய பேர் சேர்ந்து உறுதுணையா இருக்க முடியும். அப்படிப்பட்ட தலைமை ஆசிரியை சித்ரா மேடம், அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிற அவங்களோட குடும்பம், சண்முகம் சார், அக்ஷயா பத்தி சொல்லணும் அப்படின்னா, அக்ஷயா நீங்க எல்லாம் ஒரு படம் பார்த்திருப்பீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், அர்ச்சனா IAS நீங்க ஏதாவது படம் பார்த்திருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நாள் முன்னாடி வந்தது. அது மாதிரி நான் சொல்லிட்டே இருப்பேன். அக்ஷயா வந்து அக்ஷயா IASன்னு வரக்கூடிய ஒரு பொண்ணு, நிறைய IASக்காக தயாரான பொண்ணு. நடுவில் நான் சந்திச்சப்ப சொன்னது, நான் ஒரு ஆள் மட்டும் கலெக்டர் ஆனா எனக்கு அது கூட பெரிய விஷயம் இல்லை, என்ன மாதிரி நிறைய கலெக்டரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட சேர்ந்து இதே பள்ளியில உங்க குழந்தைங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த குடும்பத்துக்கு முதல்ல ஒரு பெரிய நம்ம என்கரேஜ்மெண்ட்டை கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் நான் பார்க்குறேன், இதில் இருக்கிற அத்தனை டீச்சர்ஸுமே வந்து தன்னோட சொந்த குழந்தைங்களா உங்கள் குழந்தைங்கள அவ்வளோ ஒரு பாசத்தோட அவங்க நடத்திட்டு இருக்காங்க, நல்ல விஷயத்த கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கைத்தட்டலை நம்ம கொடுப்போம். எப்பொழுதுமே இந்த பள்ளிக்கு நம்ம உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நன்றி, தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் நம்ம வந்து ஹானர் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்கூல் சார்பாக எல்லாத்துக்காகவும் நான் வந்து நம்மளோட தலைமை ஆசிரியர் சித்ரா மேடம்க்கு ஒரு சின்ன ஹானர் உங்க சார்பாக கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கொடுக்கலாமா? அப்ப கை தட்டுங்க. தேங்க்யூ.